நீலாவின் பாட்டி. பேத்தி நீலாவுக்கு லீவு விட்டார்கள் என்பது தெரிந்ததுமே அவளை பார்க்க துடித்தார் சங்கரவடிவு. ஆனாலும் ரொம்பவே தயக்கமாக இருந்தது. ஏனென்றால் அவரது மருமகள் மலர்கொடி அப்படி. திருமணம் முடிந்த 6 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இதுவரையில் ஒரு முறை கூட மாமியாரும் மருமகளும் நேருக்கு நேர் நின்று பேசியதே இல்லை. இது நம்புவதற்கு கடினமாக இருந்தாலும் அதுதான் உண்மை. எதுவாக இருந்தாலும் மகன் இன்பாவிடம்தான் சொல்லுவாள். அவன் வடிவிடம் வந்து சொல்லுவான். இப்படித்தான் இவர்கள் பேச்சுவார்த்தை இருந்தது. ஆரம்பத்தில் மனதுக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது வடிவுக்கு. பிறகு என்ன செய்ய, இதுதான் நம் வாழ்க்கை என்று தன்னை தேற்றிக் கொண்டார். என்ன நடந்தாலும் நம்மை நாமே தேற்றிக்கொண்டு செல்வதுதானே வாழ்க்கை. அதைத்தான் அவர் செய்தார். ஆனால் 2 வருடங்களுக்கு மேல் அவரால் தன்னை தேற்றிக் கொள்ள முடியவில்லை. சென்னையில் மகனுடன் இருக்க முடியவில்லை. இத்தனைக்கும் அந்த வீடு அவரும் அவர் கணவரும் கட்டியது. அங்கு இருக்க முடியாமல் பின்னர் திருச்சியில் இருந்த சொந்த வீட்டிற்கு குடிபோய்விட்டார். அங்கு போன 1 வருடத்திலேயே கணவர் தவறிவிடும். தனியாக இருந்தாலும் பரவாயில்லை, மருமகளுடன் போய் இருந்து அசிங்கப்படக்கூடாது என்ற வைராகியத்துடன் திருச்சியிலேயே வசித்து வருகிறார். ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் முழுப்பரிட்சை விடுமுறையில் அவரால் திருச்சியில் இருக்க முடியாது. பேத்தியை பார்க்க மனம் துடிதுடிக்கும். வெட்கம், மானம், சூடு, சொரணை எல்லாவற்றையும் விட்டு விட்டு போய் பார்க்கத்தான் வேண்டுமா என்ற அளவுக்கு தோன்றும். இந்த முறையும் அப்படித்தான் தோன்றியது. மருமகளை நினைத்து கொண்டே இருந்தால் பேத்தியை பார்க்க முடியாது. அவளுக்காக இந்த சந்தோஷத்தை ஏன் இழக்க வேண்டும் என்று தோன்ற ஒரு முடிவெடுத்து திருச்சியிலிருந்து சென்னைக்கு கிளம்பினார் வடிவு. அவர் மகன் வீட்டுக்குள் நுழைந்தபோது மணி 9 இருக்கும். அவர் உள்ளே நுழைய மருமகள் வெளியே செல்ல சரியாக இருந்தது. மகன் கிச்சனில் இருந்தான். அருகிலேயே நீலா நின்று இருந்தாள். மிகவும் மெலிந்திருந்தாள். என்ன பிள்ளை இப்படி இருக்குது? வடிவுக்கு தாங்க முடியவில்லை. பாட்டியை பார்த்ததும் அவள் ஓடி வரவில்லை. ஏதோ ஒரு பயத்துடனே அவரை பார்த்தவாறு நின்று இருந்தாள். ஒருவேளை மருமகள் சொல்லி இருப்பாளோ தன்னுடன் பழக வேண்டாம் என்று. அந்த பயம் அப்படித்தான் இருந்தது. வாங்கம்மா, இவ்வளோ நேரம் ஆயிடுச்சா என்று வரவேற்ற இன்பாவின் குரலில் அப்படி ஒரு சோர்வு. என்னப்பா பண்ணிட்டு இருக்க? வடிவு கேட்டதும் பிரேக்ஃபாஸ்ட் பண்றேம்மா பதில் சொன்னான். இன்னைக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட்? வடிவு கேட்டதும் அவன் பிரெட்டை காண்பித்தான். இதுல கொஞ்சம் ஜாம் தடவி நீலாட்ட கொடுத்துருவேம்மா, அப்புறம் நானும் சாப்பிடுவேன். இதை சாப்பிட்டு தான் ஆஃபீஸ்க்கு போறியா கேட்டவரிடம் எந்த பதிலும் சொல்லாமல் நீலா கிளம்புமா என்பா சொன்னதும் நீலாவும் கிளம்ப ஆரம்பித்தாள். வடிவுக்கு தலையும் புரியவில்லை, காலும் புரியவில்லை. நான் ஒரு மனுஷன் இங்கே வந்திருக்கேன். அதை ஒரு விஷயமாவே இங்கே யாரும் எடுத்துக்கல. அவங்கவுங்க வேலையை அவங்க பாட்டுக்கு பார்த்துட்டு இருக்காங்க. மருமக வெளியே கிளம்பி போயிட்டா. மகனும் கிளம்புறான். பேத்தியையும் கிளம்ப சொல்றான். என்னதான் நடக்குது? அவருக்கு ஏமாற்றமாகவும் இருந்தது, அவமானமாகவும் இருந்தது. அதையெல்லாம் அவர் வெளிக்காட்டி கொள்ள முடியாது. வெளிக்காட்டினால் உறவு கெட்டுவிடுமே. அமைதியாக தன் அறைக்கு போய் சூட்கேஸை வைத்தவருக்கு திடீரென்று சந்தேகம் வந்தது. தான் வந்திருக்க வேண்டாமோ? வந்தது தவறோ? பேசாம திரும்பி போயிடலாமா? இப்படியெல்லாம் ஏன் நினைக்கணும்? இது என் வீடு, என் பேத்தி, நான் பார்க்க வந்திருக்கேன். அவ்வளவுதான், அது மட்டும் போதும். இங்கே இருக்க போறது கொஞ்ச நாள். கண்டதை பற்றியும் கவலைப்பட்டு நிம்மதியை கெடுத்துக்க கூடாது. அம்மா, ஆஃபீஸ் போயிட்டு வரேம்மா, மகன் சொன்னான். பாட்டி, ஆஃபீஸ் போயிட்டு வரோம் பேத்தியும் சொன்னபோது அவர் விழித்தார். இவ்வளோ எதுக்கு ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போகிறேன்பா வடிவு கேட்க. தினமும் என் கூட தான் ஆஃபீஸ்க்கு வருவாமா. அங்கே பக்கத்து வீட்டில் தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு. அவங்க வீட்டில் விட்டுருவேன். திரும்ப வரப்ப கூட்டிகிட்டு வருவேம்மா, மகன் எக்ஸ்பிளைன் பண்ண. அவருக்கு தூக்கி வாரி போட்டது. ஏன், உன் ஒய்ஃப் என்ன பண்ணுறா? அவளால் பிள்ளையை பார்த்துக்க முடியாதா? பிள்ளையை பார்க்குறதோட அப்படி என்ன பெரிய வேலை இருக்குது? இதோ நான் வந்திருக்கேன். இப்போ கூட வெளியில் போயிருக்கான். என்ன நினச்சிட்டு இருக்கா அவன் மனசில்? ஆதங்கத்துடன் வடிவு சொல்ல. அவையெல்லாம் பார்க்க மாட்டாவா, நாங்கள் கிளம்புறோம். ஏய், ஒரு நிமிஷம் நில்லுடா. நான் தான் வந்துட்டேனே, நான் பார்த்துக்கிறேன். அவளை வீட்டில் விட்டுட்டு போ. திகைப்புடன் அம்மாவை பார்த்தான் அவன். இப்போதுதான் ஊரில் இருந்து வந்திருக்கிறார். ஆனாலும் தான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்கிறாரே, இவரால் முடியுமா? நீங்கள் டயர்டாக இருப்பீங்க, ரெஸ்ட் எடுங்க, நான் கூட்டிகிட்டு போகிறேன். இல்லை, விட்டுட்டு போ பேத்திய, நான் பார்த்துக்கிறேன். வலுக்கட்டாயமாக நீலாவை தன் பக்கமாக இழுத்த போது இன்பாவின் கண்களில் சந்தோஷம் தெரிந்தது. குழந்தையை தினம் கூட்டி கொண்டு போவது, திரும்ப கூட்டி வருவது அவனுக்கு உண்மையிலேயே ஒரு சுமையாகத்தான் இருந்தது.
ஆபீஸுக்கு பக்கத்து வீட்டில் இருந்தாலும் பெண் பிள்ளையாச்சே என்று ஒவ்வொரு நிமிடமும் பக் பக் என்று இருக்கும். பரவாயில்லை, அம்மா வந்து விட்டார்கள், நீ கவலை இல்லை. பாரம் இறங்கிய நிம்மதியுடன் அம்மாவை பார்த்து புன்னகைத்தான். தான் வந்த பிறகு அவன் அப்போதுதான் புன்னகைக்கிறான் என்பதை கவனித்த வடிவுக்கு அவன் எந்த அளவுக்கு மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறான் என்பது நன்றாகவே புரிந்தது. வீட்டு வேலையும் செய்து, பிள்ளையையும் பார்த்து, ஆபீஸ் வேலையும் செய்து, மகன் படுகின்ற கஷ்டம் அந்த தாயை வருத்தியது. ஆனால் எதற்கு இந்த கஷ்டம் என்றுதான் புரியவில்லை. இத்தனைக்கும் இன்பாதான் வேலைக்கு போகிறான், அவன்தான் சம்பாதிக்கிறான். அப்படி இருக்கும்போது அவள் ஏன் நாட்டாமை பண்ணுகிறாள்? எந்த தைரியத்தில் அவள் இப்படி ஆடுகிறாள்? கேள்விகள் மொய்த்தன. பதில்தான் இல்லை. பாட்டியும் பேத்தியும் வீட்டுக்குள் வந்தார்கள். வடிவுக்கு பிரெட்டு சாப்பிட இஷ்டமில்லை. ஃப்ரிட்ஜில் என்ன இருக்கிறது என்று போய் பார்த்தார். ஃப்ரிட்ஜில் சில கூல்ட்ரிங்க்ஸ், சில சாக்லேட்ஸ், கொஞ்சம் கேக் தான் இருந்தது. இது வேலைக்கு ஆகாது என்று பேத்தியை அழைத்து கொண்டு பக்கத்தில் இருந்த கடைக்கு சென்று அங்கு போய் மாவு, மசாலா ஜாமான்கள், கொஞ்சம் காய்கறிகள் எல்லாம் வாங்கி கொண்டு வந்தார். வீட்டுக்கு வந்ததும் தோசை சுட்டார், தக்காளி சட்னி வைத்தார். அதை பேத்திக்கு கொடுத்துவிட்டு தானும் கொஞ்சம் சாப்பிட்டார். பேத்தி அமைதியாக சாப்பிட்டாள். நல்லா இருக்காமா? ஆமாம் என்பது போல் தலையாட்டினாள். பிடிச்சிருக்கா? அதற்கும் தலையாட்டல் தான். இன்னும் 2 தோசை சாப்பிடு. வேண்டாம் என்பது போல் தலையாட்டினாள். எல்லாவற்றுக்கும் வெறும் தலையாட்டல் தான் பதில். வாயை திறந்து பேச மாட்டேங்குது. எங்க பேசும்? ஸ்கூலில் பேசினால் பனிஷ்மெண்ட் கொடுப்பார்கள். இந்த வீட்டிலும் பேசுவதற்கு யாரும் இல்லை. இந்த பிள்ளைகள் என்னதான் செய்யும்? குழந்தைகளை பற்றிய கவலை வடிவை வெகுவாக அழுத்தியது. தன் அறைக்கு அவளை அழைத்து சென்றார் அவர். ரொம்ப தூசியாக இருந்தது. ஏமா, இந்த ரூமை யாருமே கூட்ட மாட்டாங்களா? இல்லை என்பது போல் தலையசைத்தாள் பேத்தி. சரி, நாமே கூட்டுவோம் என்று அவர் ரூமை சுத்தம் செய்ய ஆரம்பித்த போது நீலாவும் கொஞ்சம் உதவி செய்தாள். வேலையை முடித்துவிட்டு இருவரும் வாசலுக்கு வந்தார்கள். காம்பவுண்டுக்குள் ஆசை ஆசையாக தானும் கணவரும் வைத்த தென்னை மரங்கள் வளர்ந்து இருப்பதை பெருமூச்சுடன் பார்த்தார் வடிவு. மரங்கள் இருக்கின்றன, ஆனால் அதை வைத்த மனிதர்கள் தான் இல்லை. அவ்வளவுதான் மனித வாழ்க்கை. ஆனால் அதற்குள் தான் எத்தனை சண்டைகள், சச்சரவுகள், சஞ்சலங்கள். என்ன மனித வாழ்வு என்ற வேதனை எழுந்தது. கணவரின் ஞாபகம் அதிகம் வர அந்த தென்னை மரத்தை தடவி கொடுத்தார். ஏதோ அவர் அருகில் இருப்பது போன்ற சாந்தி கிடைத்தது. கொஞ்ச நேரம் அதையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தவரின் கரங்களை ஆதரவுடன் வந்து பற்றினாள் நீலா. அவ்வளவுதான். அப்படியே பூரித்து போனார் வடிவு. இதோ எதை தேடி இங்கு வந்தோமோ அது கிடைத்து விட்டது. பேத்தியின் பாசம், இதைவிட வேற என்ன வேண்டும்? அன்று மதியமும் தன் கையாலேயே லஞ்ச் சமைத்து கொடுத்த போது அவர் மனதில் அலாதியான நிம்மதி நிலவியது. நல்லா இருந்துச்சு பாட்டி என்று பேத்தி வாய் நிறைய சொன்னபோது அவள் இறுக்கத்திலிருந்து நார்மல் ஆகிவிட்டாள் என்று தோன்றியது. தன்னுடன் பேசும் அளவுக்கு அவள் இப்பொழுது நெருங்கிவிட்டாள். மதியம் 3 மணிக்கு மேல் மருமகள் வந்தாள். நீலாவை பார்த்து ஹாய் என்று கையசைத்து விட்டு அறைக்குள் சென்றாள். அப்புறம் வெளியே வரவே இல்லை. அம்மா சாப்பிடலையா என்று வடிவை கேட்டதற்கு போன இடத்துல சாப்பிட்ருப்பாங்க பாட்டி என்றாள். அப்படி எங்கே தான் உங்கள் அம்மா போகிறாங்க? சில சமயம் பியூட்டி பார்லர் போவாங்க, சில சமயம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போவாங்க, சினிமாவுக்கு கூட போவாங்க பாட்டி, குழந்தை சொன்னது. மொத்தத்தில் வீடு தங்க மாட்டாள் என்பது தெளிவானது. அதற்கு மேல் அந்த குழந்தையிடம் வேறு எதையும் கேட்க தோன்றவில்லை. ஏதோ ஸ்பை வேலை பார்க்கிறேன் என்று குழந்தை நினைத்து கொள்ளும். அந்த இரவு 9 மணிக்கு ஓய்ந்து போய் வந்தான் என்பார். வந்தவன் நேராக அம்மாவிடம் வந்து, அம்மா உங்களுக்கு என்ன சாப்பாடு ஆர்டர் பண்ணட்டும்? நீலா, உனக்கு எனக்கு அம்மாவுக்கு வழக்கமாக ஆர்டர் பண்ணுறது பண்ணிடுறேன், சரியா என்றான். நீ எதுக்குடா ஆர்டர் பண்ணுற? அம்மாவே உங்களுக்கு இன்னைக்கு செஞ்சு தரேன் சொன்ன வடிவு வேகமாக கிச்சனுக்குள் சென்று இட்லி ஊற்ற ஆரம்பிக்கவும் முன்னாடியே வந்தான் என்பா. அவன் முகத்தில் அப்படி ஒரு திருப்தி நிலவியது. அப்பாடி, வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு. அவன் பெருமூச்சு விட்டு சொன்னபோது பெற்ற வயிறு பற்றி எரிந்தது. சொத்தை கூட போடாம இருந்திருக்காளே, என்ன மனுஷி இவ! அவரால் தாங்க முடியவில்லை. அடுத்து வந்த நாட்களில் பாட்டியும் பேத்தியும் எப்போதுமே ஒன்றாகவே இருந்தார்கள். அவள் புத்தகங்களுக்கு கவர் போடுவது, ஷூவுக்கு பாலிஷ் போடுவது, துணிகளை மடித்து வைப்பது என்று சின்ன சின்ன வேலைகளை கற்றுக் கொடுத்தார் வடிவு. குழந்தையும் ஆர்வத்துடன் கற்றுக்கொண்டாள். இப்போதெல்லாம் அவள் முகத்தில் ஒரு பிரகாசம் தெரிந்தது. பாட்டிக்கு மிகவும் சந்தோஷத்தை கொடுத்தது. மகனும் ஆபீஸ் முடிந்ததும் நேராக அவரிடம் வந்து அவர் கையாலே சாப்பிட்டு விட்டு கொஞ்ச நேரம் அமர்ந்து பேசிவிட்டு சென்றான். அவன் முகத்தில் இருந்த சோகம் கொஞ்சம் வடிந்திருப்பதை வடிவால் நன்றாக உணர முடிந்தது. அப்பா சிரிச்சு, இப்பதான் நான் பார்க்கிறேன் பாட்டி, நீலாவும் சொன்னாள்.
அது அவருக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. ஆனால் அந்த பெருமை ரொம்ப நாட்களுக்கு நீடிக்கவில்லை. ஒரு நாள் அம்மாவுடன் அமர்ந்து பேசிவிட்டு அவர்கள் அறைக்குச் சென்றான். கொஞ்ச நேரத்திலேயே மலர்க்கொடியும் அவனும் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டது இவருக்கு நன்றாகவே கேட்டது. பதறிப்போனார் வடிவு. அம்மா அப்பா எப்பவுமே இப்படிதான் சண்டை போட்டுட்டு தான் இருப்பாங்க. நீங்க ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க பாட்டி என்று அவரை கன்வின்ஸ் பண்ணினாள் நீலா. அதன் பின் வந்த நாட்களில் எல்லாம் மனைவி இருந்தபோது அம்மாவுடன் பேசுவதை தவிர்த்தான் என்பா. அவள் இல்லாத சமயங்களில் மிகவும் ஆசையாக வந்து பேசுவான். சில சமயங்களில் அவர் மடியில் படுத்துக் கொள்வான். அவனை பார்க்கவே வடிவுக்கு ரொம்ப பரிதாபமாக இருந்தது. என்ன வாழ்க்கடா நீ வாழ்ற? நீ தான் சம்பாதிக்கிற, நீ தான் எல்லா வேலையும் செய்கிற, கடைசியில் நீ தான் கஷ்டப்படுற. இது என்ன பொழப்பு? இக்காலத்தில் சில மருமகள்கள் இப்படித்தான் இருக்கிறார்கள். மாமியார் வீடு வேண்டும், மாமியாரின் மகன் வேண்டும், ஆனால் மாமியார் மட்டும் வேண்டாம். இது எந்த ஒரு நியாயம் என்று தெரியவில்லை. நீலாவையும் உருட்டி மிரட்டி பார்த்தாள் மலர்க்கொடி. ஆனால் அவளால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. என் மகளை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்க என்று ஊர் புறாவும் சொல்லிக்கொண்டு அலறுகிறாள் மலர்க்கொடி. அதையும் சிலதுகள் நம்பின. எதையும் கண்டுகொள்ளாமல் இரவிலும் பாட்டியின் அருகிலேயே உறங்க ஆரம்பித்தாள் நீலா. அங்குதான் அவள் பாதுகாப்பாக இருப்பதைப் போல உணர்ந்தாள். இன்றைய குழந்தைகள் கொஞ்சமாவது மனித மாண்புகளுடன் இருக்கிறார்கள் என்றால் அது நிச்சயம் அவர்கள் தாத்தா பாட்டியால் தான். அந்த பெரியவர்களின் அன்பும் அரவணைப்பும் தான் அவர்களை ஒரு கேடயமாக நின்று நிஜ வாழ்க்கையின் வெம்மையிலிருந்து அவர்களை காப்பாற்றுகிறது. தாத்தா பாட்டி பாசம் என்பது பெரிய பொக்கிஷம். இது சின்ன பசங்களுக்கு நல்லாவே தெரியுது. பெரியவங்களுக்கு தான் இன்னும் புரியல.